பச்சா குச்சு பச்சா குச்சு எதுக்கு பாட்டு பாடுற? சும்மா பண்ணிட்டு வெல்கம் பேக் ஃப்ரெண்ட் ஸ்டாப். இன்னைக்கு நம்ம இது ஃப்ரெண்ட் ஸ்டாப் சொல்றோம். அவன் ரெண்டு பேரும் தான் பேசுறான். வருவாங்க. அதாவது ஒவ்வொருத்தரையும் அம்பானி மாதிரி ரொம்ப பசங்க பண்ணிட்டாங்க. டைம் இல்ல அப்படின்றாங்க. ஆமா, அவன் பாக்குறதே ஏதோ ஒரு கம்பெனில கூட சொல்ல முடியாது. ஒரு கடையில பாக்குறான். அவனை கூப்பிடுறதுக்கு கேட்டா மீட்டிங் இருக்கு. எந்த கடையில மீட்டிங் வைக்கிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, சரி விடு சொல்றாங்க. சரி ஓகே, பேக் டு தி டாபிக். என்னன்னா டாப் 5 வேர்ல்ட் வைல்ட் கிராஸ் கோலிவுட் மூவி. அதாவது பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசலன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். ஆமா, கம்பல்சரி பேசி ஆகணும். சரி, அதனாலதான் வந்தோம். சரி, டப்புன்னு உள்ள போயிடுவோம். ரொம்ப பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். படங்களும் அப்படிதான் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். டைம் நிறைய வச்சிருந்தீங்கன்னா அப்படி வேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் 5வது இடத்துல 2 படங்கள் வருது. 5வது இடத்துல. ஆமா, டாப் 5 முதல் படம் வேர்ல்ட் வைல்ட் கிராஸ்ங்க. அது ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில எங்களுக்கு கிடைச்ச சில தரவுகள் தான். அதான் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் செகண்டோ அதை நீங்க வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் செகண்டா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரி, 5வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் படம். செம படம். அது பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங் ஆட வச்ச ஒரே ஒரு இந்த படம் தான். நம்ம பாத்தீங்கன்னா அரண்மனை. ரொம்ப எல்லாம் பேச அரண்மனை 4 தானே? அரண்மனை 4 தான். ஆமாடா. சித்தார்த்த ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லப்பா, தெரியல. டாக்டர் படத்துல வெளில வருவாள் சித்தார்த்து ஆரியா. இப்ப வந்து 4வது அரண்மனை 4. யாரு? அரண்மனை 4. அரண்மனை 4 என்ன பண்ணி வச்சிருக்கு அரண்மனை 4. ஆமா, ஒரு படம் வந்து சூப்பரா இருக்கு. சுந்தர் சிங் ஹிட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 100 கோடிக்கு, அதாவது 100 கோடிக்குள்ள வந்துட்டாரு. ஆமா, 100 crores கிராசிங் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இது வந்து 5th பிளேஸ். இன்னொரு படம் இருக்குல்ல, அதான் இன்னொரு படம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்கலாம் முரட்டு கைப்புல வந்த படம். அது வந்து அது என்ன ஹைப் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி மாதிரி. படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது படம் வந்து பாத்தீங்கன்னா கங்குவா மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கங்குவா அவர் வராரு, அவர் இருக்காரு. அவர் அடுத்த தங்கலான் வந்து நல்ல படம் தான், நல்ல படம். ஆனா 5th பிளேஸ்ல கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு பெருசா வரல. நம்ம சப்போர்ட் அவ்வளவு கொடுக்கல. நல்ல படம் தான், நல்ல படங்கள். அதனால டாப் 5ல எவ்வளவு எக்ஸாக்ட் கலெக்ஷன் கேட்க கூடாது. டாப் 5ல வந்து உங்களுக்கு தேவை 100 கோடி தாண்ட படங்கள்னு வச்சுக்கோங்க. தாண்டிடுச்சா அவ்வளவுதான். ஆமா, 5th பிளேஸ்ல வந்து அரண்மனை. 5th பிளேஸ்ல வந்து அரண்மனை பார்ட் 4. ஆமா, பார்ட் 4 தங்கலாம். அவ்வளவுதான். இந்த 2 படம் தான் 5வது இடத்துல இருக்கு. அடுத்து 4வது இடம் பாத்தீங்கன்னா வராரு போறாரு அவர்தான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். அத வந்து நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்தியன் 2. இந்தியன் முரட்டு படம்டா. இந்தியன் 2 அவனை தெரியுமா முத? சும்மா சரி விடு. அது வந்து 4வது இடத்துல இருக்கு. ஓகே, சில இது 4வது படம் போகாம இருக்கலாம். இந்தியன் 2 வந்து நீ விட்டுரு, ஸ்கிப் பண்ணிடு. இந்தியன் 3 பாரு. நம்ம பொங்கலுக்கு இந்தியன் 3 வேற டைரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. உண்மையிலேவா? ஆமா, உண்மையிலே வருது. இது இல்லையா? பிஸ் இல்லையா? பஸ் இது வந்து அவங்களே அபிஷியலா போட்டுருக்காங்க. நல்ல. ஆமா, இந்த ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா? நல்ல வாழ வேண்டிய மனுஷன். அந்த மாதிரி நல்ல ஓட வேண்டிய படம். ஸ்கிரீன் பிளேவும் கதையும் இப்ப இருக்கிறதுனால அவ்வளவா பண்ணல. சரி, ஆனா எப்படியோ 150 கோர்ஸ் மேல போயிடுற மாதிரி சொல்றாங்க. சோ 5வது இடத்துல 4வது இடத்துல இந்தியன் 2. 4வது இடத்துல இன்னொரு படம் வேற இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசி புஷ்னு போன படம். ஆமா, அதாவது இப்ப எப்படின்னா ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு ஹைப் வந்து ஓரளவு கொடுக்கலாம். இவர் இந்த ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹைப் பொய்யா பேசிட்டாரு. வாய்க்கு வந்த பொய் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அடிச்சு விட்டாரு. வேற யாரும் இல்ல, டிசம்பர் மாசம் டிக்கெட் எடுத்து வைங்க,
இப்போ சக்சஸ் மீட்ல மீட் பண்றோம்னு சொன்னதான் இந்த படத்துல இந்த இவர் நடிப்பின் நாயகன் சூர்யாவோட படம் கங்குவா படம் பார்த்தேன். விடுங்க அதோட பேச ஓகே. படம் 100 crores வந்துருச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன ஹைலைட்னா தங்கலான் படத்துக்கு ஒரு தான் ப்ரொடியூசர். அதனால ஒரு மனுஷனை தங்கலான் படம் கங்குவா படம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு 250 கோடி. சாதிச்சிட்டாரு 250 கோடி. அப்படியா? பாவண்டாடி. சரி அவ்வளவு. அந்த வந்து வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல, படத்தை வந்து ஹைப் பண்ணாம இருந்ததா கூட இந்த அளவுக்கு ஓட்ட ட்ரோல் பண்ணக்கூடிய படங்களா ஆயிருக்காது இந்த படம். ஆனா நம்ம இதுலதான் ஓடாத படங்கள் போது கொஞ்சம் 100% போகுது பாத்துக்க. அப்பதான் நம்மளோட பொட்டன்சியல், கோலியோட பொட்டன்சியல் விஷயம் வந்து நீங்க ஒரு மக்களுக்கு ஒரு ஹைப் கொடுத்துறீங்க. அந்த ஹைப்போட அவங்க போய் உட்காரும் போது அந்த ஹைப் இல்லாத போது அந்த படங்கள் இப்படி ஆகுது. அதுக்குதான் சொல்றேன் என்னன்னா, எந்த ஒரு ஹைப்பும் கொடுக்காதீங்க. படத்தை படமா பாருங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படமா எந்த ஒரு தாட்டு வச்சுக்காம போய் உட்கார்ந்து ரிலாக்ஸா ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ற மாதிரி படம் பாத்தீங்கன்னா சத்தியமாக எந்த படமா இருந்தாலுமே நல்லாதான் இருக்கும். அந்த படம் கூட நல்லாதான் இருக்கும். அதெல்லாம் நம்புற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1000 crores எல்லாம் போகுது. அது நம்மளே நம்ம படத்தை அசிங்கப்படுத்துறோம். நம்மளே நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அசிங்கப்படுத்துற மாதிரிதான் இந்த படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மொரட்டு படங்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். ஆமா, அதுல இந்த படம் வந்துச்சு. அதுலயும் வந்துச்சு. இப்ப டாப் கிராஸ்லயும் இருக்கு. ஆனா அப்பனா ஒரு பெரிய விஷயம். அதான் போன வீட்டுல சொன்ன மாதிரிதான் நல்ல படங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸும் கொடுத்திருக்காங்க. அதான் 2024 ஒரு சிறப்பம். அதே மாதிரிதான் சின்ன படம். இன்னையில இருந்து அவருக்கு சின்ன பட்டம். எங்க கேங்குக்குள்ள மட்டும் தான் சின்ன சொல்லுவான். எங்க ஒரு 10-15 பேர் எங்க ஏரியா பசங்கிட்ட தான் சின்ன வந்துட்டாரு, சின்ன சின்ன எங்களுக்குள்ள தெரியும். இன்னையில இருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு நான் வந்து சின்ன சொல்லி அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறோம். அமரன் தான் 3வது இடத்துல இருக்கு. அமரன் ஆல்மோஸ்ட் 300 அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த படத்துக்கு 3rd place வந்து ஹையஸ்ட் கிராஸ் வேர்ல்ட் வைட் தான். நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க இப்படி இருக்கு, அந்த இடத்துல வேர்ல்ட் வைட் கிராஸ். அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல 10 கோடி பண்ணாலும் பக்கத்து ஊர்ல போய் 300 கோடி பண்ணிருச்சு. அதான் கணக்கு. அவ்வளவுதான். அந்த மாதிரி கணக்கு. ஆனா அதோட எக்ஸாம்பிள் தாங்க. இது வந்து இப்ப அவங்க அபிஷியலா போடும் போது நம்ம வந்து அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர் சொல்லிட்டா நம்பிதான் ஆகும், வேற வழி இல்ல. அது நம்மளுக்கே தெரியாது அந்த படம் ஓடலைன்றது. ஆனா வந்து என்ன பண்றது, ப்ரொடியூசர் என்ன படம் எதுக்கு அதை போய் சொல்லிக்கிட்டு விடு. அது நிறைய படங்கள் இருக்கு. நான் எடுத்து பேசினேன்னா குப்பை மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பேன். வந்து அமரன் ஒரு நல்ல படம். இதை பத்தி நிறைய பேசிட்டோம் முன்னாடி. அதுல செக் பண்ணிக்கோங்க. அதனால வீடியோல வந்து இன்னொரு இதுல ஒரு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. டாப் 5 2024 முரட்டு படங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்பதான் இது நேத்தா போட்டிருக்கோம். நேத்து போய் அந்த வீடியோ பாத்துக்கலாம். அதுல நல்ல படங்கள் டாப் எங்களோட ஒப்பீனியன் சொல்லிருக்கோம். பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. 2வது இடம் சொல்லும் போது சிரிப்பு வருது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமா அங்க புள்ள மாதிரி இருக்கு. சிவமா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, யார் டாப் 2 வந்து பாத்தீங்கன்னா கோட் தளபதி விஜய் நடிச்ச கோட். அவ்வளவுதான். சரி, அவங்க சொல்றது ஒரு 250 கோடி வச்சுக்கோங்க. 300 மேல சொல்லியிருக்காங்க. என்னன்றது எங்களுக்கு தெரியல. 300 above. ஓகேயான ஒரு மூவி. அவ்வளவுதான், போதும். படத்தை பத்தி நிறைய பேசியாச்சு. நான் என்ன பேசினாலும் எப்படியும் வந்துருவீங்க, கோஸ்ட் மாதிரி வந்துருவீங்க. அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுறோம். சந்தேகமே கிடையாது. முதல் இடம் வந்து தேங்க்ஸ். எதுக்கு முதல் இடம் யாருக்கு? சரி, ஓகே. அதாவது போன வருஷம் ஒரு முரட்டி ஹிட்டு. நம்ம இந்த வட்டம் அதோட கொஞ்சம் சுமாரான ஹிட்டு. ஓரளவு அதோட இம்பாக்ட் அதோட பாக்கும்போது இது ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்ட். அது இது ஒரு ஹிட். இது கமர்ஷியல் கிடையாது, நார்மலா. இது வந்து ஒரு கருத்து சொல்ற படம், அவ்வளவுதான். யாரும் கண்டுக்காதீங்க. டக்குன்னு மாறிடுவான். டக்குன்னு ஏதாவது போய் சொன்னோம்னா கடிச்சிடும். அதனால பயத்திலே உட்காந்து வேற யாரும் இல்ல, நம்ம தலைவர்
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச வேட்டையன். வேல்வெட் கிராஸ். நீங்க வந்து இந்த இடத்துல இங்கே அந்த இடத்துல உலகம் முழுக்க வசூலித்தது வந்து வேட்டையன் மூவி. ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு 350 to 400 ஆமா சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்க பார்த்து எங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள் எல்லாம் வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம். சொல்லலாம் நீங்க ஏன் இந்த இடத்துல இந்த படத்தை வைக்கலாம், இந்த இடத்துல ஏன் இந்த படத்தை வைக்கலாம். நாங்க பார்த்ததுல எங்களுக்கு தெரிஞ்சு எங்க நாலேஜ் வந்து நாங்க இதுல நிறைய பேர் ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க, ஏத்துக்காதவங்க இருப்பாங்க. அது வந்து நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் தரவுகள் இருந்து சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட டாப் 5 வேர்ல்ட் வைட் கிராஸ் 2024 மூவி லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வேட்டையன், செகண்ட் இடம் கோட், மூணாவது இடம் அமரன், நாலாவது இடம் இந்தியன் 2 vs அப்புறம் என்னது கங்குவா, அஞ்சாவது இடம் தங்கலான் அரண்மனை. இத வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் வச்சு அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணிருக்கோம். அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல அது என்னன்றதை நாங்க ரிவீல் பண்றோம். ஆமா, சரி. அது வரையும் சைனிங் ஆஃப் 2024. சரி, ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். நியூ இயர் அன்னைக்கு அந்த இது ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். அப்புறம் வந்து வழக்கம் போல வந்து எல்லாரும் ரெசல்யூஷன் எடுங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ரெசல்யூஷன் எடுங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பண்ணாதீங்க, ஆனா பண்ண மாட்டீங்க. அது நீ பண்ணாத வரைக்கும் தான் நீ உருப்பிடுவ. நீ அதை பண்ணிட்டு நான் உருப்பிட